அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு ஐசி 741 ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் டெஸ்டர் அதை நாமளாக பண்ண போகிறோம். மேக் யுவர் செல்ஃப் எம்ஒய் ப்ராஜெக்ட். அதில் ஏற்கனவே நம்ம 555 ஐசி டெஸ்டர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு 741 ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் டெஸ்டர். இப்போ நம்ம யூஜி லேபில் எல்லாமே 741 ஐசி நிறையா பயன்படுத்துவோம். ஐசி ஃபால்ட்டாக இருந்தால் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரிசல்ட் வராது. அப்போ ஐசியை செக் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த செக்கர் தான் இது. இப்போ இதுதான் சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராம் படி நாம் இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான காம்பனண்ட்டு இதான். அதுக்கு தேவையான காம்பனண்ட்டு இதில் இந்த முதல்ல இந்த டாட் போர்டு 1.5க்கு 2 இந்த டாட் போர்டு, இது 1.5க்கு 2 டாட் போர்டு ஒன்று எடுத்துக்கிறோம். அடுத்து 8 பின் ஐசி பேஸு, இந்த மாதிரி 8 பின் ஐசி பேஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். இதில் தான் நம்ம ஐசி இன்சர்ட் பண்ணி செக் பண்ணுவோம். அடுத்து 10K குவார்டர் வாட் ரெசிஸ்டர், மாதிரி 10K குவார்டர் வாட் ரெசிஸ்டர். இதில் ஒரு 5 எடுத்துக்கிறோம். அடுத்து 1K5 1.5 கிலோ ஓம், மாதிரி 1.1K5 அல்லது 1.5 கிலோ ஓம் ரெசிஸ்டரில் 2 ரெசிஸ்டர் எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த கெப்பாசிட்டர் 47 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட் கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துக்கிறோம். அடுத்து 2 எல்இடி, ரெட்டு ஒன்று எல்லோ ஒன்று, 2 எல்இடி. ஸோ இதுதான் நமக்கு வேணுங்கிற காம்பனண்ட்டு. இப்போ இந்த காம்பனண்ட்டை வச்சு நாம் இந்த போர்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே அசம்பிள் பண்ணுவோம். சர்க்யூட்டை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அப்படியே அசம்பிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். 50 ருபீஸ்க்கு கம்மியாக தான் இந்த காஸ்ட் வரும், அதுக்கு மேலே போகாது. இதில் இந்த டாட் போர்டில் நம்ம இந்த ஐசி பேஸ் இதை இன்சர்ட் பண்ணி சால்டர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஐசிக்கு கீழே இங்கே ஒரு 4 டாட் இருக்கிற மாதிரியும், இந்த ஐசிக்கு மேலே ஒரு 5 டாட் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இடம் வசதி இருக்கும். முதல்ல இப்போ இந்த ஐசி பேஸை வச்சு இதில் சால்டர் பண்ணிக்கிறோம். ஐசி பேஸ் சால்டர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஐசி பேஸ் சால்டர் பண்ணும்போது இந்த ஐசியில் இந்த பேஸில் உள்ள இந்த கட்டிங் இது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா இதுதான் ஃபஸ்ட்டு பின்னு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கட்டிங் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கிறோம். நமக்கு இந்த சர்க்யூட் டயக்ராம் படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பின் டம்மி, இது எந்த கனெக்ஷன் கிடையாது. இப்போ இந்த 2வது பின்லேருந்து இந்த 2வது பின்னோட எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு, அப்புறம் ஒரு டயோடு, இங்கேருந்து ஒரு 10K ரெசிஸ்டர். இந்த மாதிரி இந்த 2வது பின்னில் 10K ரெசிஸ்டர் ஒன்று, இந்த டயோடு ஒன்று, இந்த டயோடு ஒன்று. ஸோ இந்த 3மே இங்கே ஜாயிண்டாக இருக்குது. அப்போ இந்த 2வது பின்லேருந்து இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு பின், ஒரு சின்ன கம்பி போட்டு எக்ஸ்டென்ஷன் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த 2வது பின்லேருந்து இங்கே இந்த இடத்துக்கு ஒரு ஜம்பர் போட்டு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல 2வது பின்லேருந்து நம்ம எல்லா கனெக்ஷனும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து 3வது பின்னுக்கு 2 4148 டயோடு. இதை நான் காம்பனண்ட் சொல்லும்போது விட்டு போச்சு. இது 1N4148 இந்த டயோடு 2 டயோடு வேணும். இந்த மாதிரி இருக்கும் 4148 டயோடு. இதில் 2 டயோடு. இந்த 2 டயோடும் இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா 2வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் ஒன்று இந்த பக்கமும் ஒன்று இந்த பக்கம், ஒன்று ஃபார்வர்டாகவும் ரிவர்ஸாகவும் இந்த மாதிரி இருக்கும். 2 டயோடும் இதில் சால்டர் பண்ணிட்டோம். இந்த பக்கத்தில் இந்த 3ஐயும் சேர்த்து ஜம்பர் பண்ணிட்டோம். இங்கே 3rd பின்லேருந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் எடுக்க வேண்டியிருக்கனால இந்த 3rd பின் பார்த்தீங்கன்னா 3rd பின்லேருந்து இந்த 2 டயோடோட திருப்பி இங்கேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இங்கே 2 ரெஜிஸ்டர், இந்த பக்கம் ஒரு ரெஜிஸ்டர், 3 ரெஜிஸ்டர் இதில் சென்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இந்த 3rd பின்னை எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ இந்த இடத்துல
இந்த பக்கத்தை மட்டும் 3ஐயும் சேர்த்து சால்வ் பண்ணிட்டேன். இங்கே இதை விட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல தேர்டு பின்லேருந்து இங்கே வந்து நமக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும். இதே மாதிரி 2வது பின்னில் ஒரு ஜம்பர் போட்டோம்ல, அது மாதிரி 3வது பின்லேருந்து ஒரு ஜம்பர் போட்டுக்கிறோம். 3வது பின்லேருந்து இந்த பக்கம் ஒரு ஜம்பர் போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ சால்வ் பண்ணிடலாம். இந்த 3வது பின் எல்லாத்தையும் சேர்த்து சால்வ் பண்ணிடலாம். இந்த தேர்டு பின் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2வது பின்னுக்கு வருவோம். இந்த 2வது பின்னில் சர்க்யூட் படி இந்த 2 டயோடு பண்ணிட்டோம். 2வது பின் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அங்கேருந்து நம்ம டயோடு சால்வ் பண்ணோம். இப்போ 2வது பின்லேருந்து ஒரு 10K ரெசிஸ்டரும் 6வது பின்லேருந்து ஒரு 10K ரெசிஸ்டரும் இங்கே வந்து ஜாயின்ட் ஆகணும். ஸோ இப்போ இந்த 2 10K ரெசிஸ்டர் இப்போ இதில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். இந்த 2வது பின் எக்ஸ்டெண்ட் வச்சுருக்கோம்ல, இந்த 2 டயோடு இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 10K ரெசிஸ்டரும் 6வது பின்லேருந்து ஒரு 10K ரெசிஸ்டரும், 2வது பின்லேருந்து ஒரு 10K ரெசிஸ்டர், 6வது பின்லேருந்து ஒரு 10K ரெசிஸ்டர், இது ரெண்டும் இங்கே வந்து ஜாயின்ட் ஆகும். இப்போ இங்கே சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வருவோம். 2 10K ரெசிஸ்டரும் இதில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 10K ரெசிஸ்டர் ஜாயின் பண்ண இடத்துல வந்து 47 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் நெகட்டிவ் வந்து இந்த ஜாயிண்ட்லையும் பாசிட்டிவாக இந்த 7வது பின்னுடைய பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கொடுக்கணும். இப்போ அந்த சால்டரிங் பண்ணிடுவோம். இந்த கெப்பாசிட்டர் சால்வ் பண்ணிட்டோம். இந்த கெப்பாசிட்டருடைய அந்த லெக்கையை நான் மடித்து கொண்டு வந்து 7வது பின்னுக்கு சப்ளை பின்னுக்கு இங்கே வந்து சால்வ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கம் இந்த 10K ரெசிஸ்டர் வந்து அப்படி இருக்குது. இப்போ இந்த 10K ரெசிஸ்டர் 6வது பின்னுக்கு வரணும். இந்த 6வது பின்னிலேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியுடைய இந்த கேத்தோடு ஜாயிண்ட் ஆகணும். 6வது பின்னிலேருந்து ஒரு 10K ரெசிஸ்டர் போகணும். ஸோ இப்போ இங்கே 2 கனெக்ஷன் இருக்குது. அதனால் இந்த 6வது பின்னை எப்படி இங்கே பண்ணணுமோ அதே மாதிரி ஒரு ஜம்பர் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். 6வது பின்னை இங்கேருந்து ஒரு ஜம்பர் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இங்கேயும் 3வது பின் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த 3வது பின்னுக்கும் இந்த 6வது பின்னுக்கும் இடையில இந்த சர்க்யூட் படி பார்த்தோம்னா பாருங்கள், இந்த 3வது பின்னுக்கும் இந்த 6வது பின்னுக்கும் இந்த 3லேருந்து வந்து இந்த 10K ரெசிஸ்டர் இந்த 6வது பின்னுக்கு வரணும். ஸோ இப்போ இந்த 10K ரெசிஸ்டரை நம்ம இப்போ சால்வ் பண்ணிடுவோம். இந்த 10K ரெசிஸ்டர் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இதே 3வது பின்லேருந்து நம்ம சர்க்யூட் படி பார்த்தோம்னாக்கா இந்த 3வது பின்லேருந்து இங்கே ஒரு 10K வந்து கிரவுண்ட் ஆகணும், இந்த கிரவுண்ட் லெவலுக்கு வரணும். ஸோ இந்த 10K ரெசிஸ்டர் இப்போ சால்வ் பண்ணுவோம். பாருங்கள், இந்த 3வது பின்னை வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துலேருந்து கீழே கிரவுண்டுக்கு இப்போ 4வது பின்னும் கிரவுண்ட் ஆகணும். அதனால் இந்த இடத்துல அந்த ரெசிஸ்டர் நம்ம வந்து பண்ணிக்கிறோம். 3வது பின்னுக்கு 10K ரெசிஸ்டர் போட்டு அப்படி இந்த 4வது பின்னோட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 4வது பின்னில் வந்து கிரவுண்டு, இது அப்புறமேல் நம்ம கிரவுண்டு வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 3வது பின் முடிச்சிட்டோம். அடுத்து சர்க்யூட் படி இதே 3வது பின்னிலேருந்து ஒரு 10K ரெசிஸ்டர் வந்து 7வது பின்னுக்கு பாசிட்டிவ் ரயிலுக்கு போகணும். இந்த 10K ரெசிஸ்டர் 3வது பின்னிலேருந்து இந்த 10K ரெசிஸ்டர் 7வது பின்னுக்கு போகணும். இப்போ அது வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ அதே 3வது பின்னிலேருந்து ஒரு 10K ரெசிஸ்டர் போட்டு இங்கேருந்து நேராக வந்து இங்கே 7வது பின்னுக்கு, இந்த 7வது பின் இங்கே வரதில் அந்த கம்பி அதில் வந்து 7வது பின்னில் பற்ற வச்சிட்டோம். இப்போ இந்த 10K ரெசிஸ்டர் 3வது பின்லேருந்து 7வது பின்னுக்கு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நாம் செய்ய வேண்டியது இந்த 7வது பின்லேருந்து ஒரு 1K5 ரெசிஸ்டரும் ஒரு ரெட் எல்இடி போட்டு 6ல் கொடுக்கணும். இப்போ இந்த கனெக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் 7வது பின் இப்போ இந்த கம்பி இங்கே நேராக 7வது பின்னுக்கு போகிறதுனால இப்போ இந்த இடத்துலேருந்து நாம் எடுத்துக்கலாம் 1K5 ரெசிஸ்டர். இப்போ இதை சால்வ் பண்ணிக்குவோம். அந்த 1K5 ரெசிஸ்டர் 7வது பின்லேருந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ரெசிஸ்டருடைய இந்த எண்டில் நாம் வந்து இப்போ எல்இடி ரெட் எல்இடி வந்து இதில் ஜாயின் பண்ணணும். இப்போ எல்இடி எடுத்தோம்னா இதில் வந்து ஒரு லெக்கு ஹைட்டாகவும் ஒரு லெக்கு கம்மியாகவும் இருக்கும். இந்த ஹைட்டாக இருக்கிற லெக்கு தான் நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடு. இப்போ அந்த ஹைட்டாக உள்ள லெக்கை தான் நாம் இந்த ரெசிஸ்டர் பக்கத்தில் இந்த பக்கம் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இந்த ஹைட்டாக உள்ள லெக்கு தான் இதில் ஜாயின் பண்ணணும். முடிவு வச்சு இதில் சால்வ் பண்ணிடணும். ரெட் எல்இடியினுடைய பெரிய லெக்கை வந்து இங்கே பற்ற வச்சுட்டு அந்த சின்ன லெக்கை நேராக கொண்டு போய் 6வது பின்னில், ஏற்கனவே இங்கே வந்து 6வது பின்னில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் எடுத்து வச்சுருந்தோம்ல. இப்போ பாருங்கள், அந்த ரெட் எல்இடியினுடைய இந்த கேத்தோடு வந்து 6வது பின்னுக்கு வரணும். இந்த 6வது பின்னில் நம்ம எக்ஸ்டென்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே 10Kலாம் போட்டிருக்கோம். இந்த இடத்துல இது அந்த எல்இடியை மடக்கி கொண்டு போய் அந்த இடத்துல அந்த இடத்துல சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இந்த எல்இடி இந்த எண்டிலேருந்து திருப்பி ஒரு 1K5 ரெசிஸ்டர்
இந்த சர்க்யூட் படி இந்த எல்இடியுடைய கேத்தோட்லேருந்து 1K5 ரெஜிஸ்டர் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு எல்லோ எல்இடி போட்டு இதை வந்து கிரவுண்ட் பண்ணணும். இந்த 4வது பின் வரல அந்த இடத்துல கிரவுண்ட் பண்ணணும். இப்போ அந்த கனெக்ஷன் அடுத்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1K5 ரெஜிஸ்டர் இந்த எல்இடியுடைய அந்த லெக்லேருந்து, அதாவது அந்த 6வது பின்லேருந்து ஒரு 1K ரெஜிஸ்டர் வச்சு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ இதிலேருந்து நம்ம வந்து இந்த இடத்துல எல்லோ எல்இடி, அந்த எல்லோ எல்இடியும் அதே மாதிரி தான். இப்போ இதில் வந்து இந்த லாங்கர் லெக் தான் இந்த ரெஜிஸ்டர்கிட்ட வரணும். இந்த கம்மியாக இருக்கிற லெக், ஷார்ட்டர் லெக் வந்து கிரவுண்டுக்கு போகணும். இப்போ இதை வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம் வச்சுட்டோம். இப்போ இந்த 1K5 ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு எல்லோ எல்இடி, இந்த எல்லோ எல்இடி ஜாயின் பண்ணி அந்த எல்லோ எல்இடி அடுத்த லெக்கை வந்து இந்த 4வது பின்னுடைய கிரவுண்டோட ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இது கிரவுண்டு முடிஞ்சிச்சு. இப்போ நாம் வந்து இந்த சர்க்யூட்டில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம அசம்பிள் பண்ண பிறகு இம்மிடியேட்டாக இதை வந்து பவர் கொடுத்து ஆன் பண்ணுறத விட நம்ம ஒரு தடவை எகைன் ரீசெக் பண்ணிக்கணும். பண்ணுறதுக்கு இப்போ இதில் பாருங்கள், 2 டயோடு, இந்த 2 டயோடு நம்ம இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். ஒன்று ஃபார்வேர்டாக, ஒன்று ரிவர்ஸ், இந்த மாதிரி 2வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும். அடுத்து ரெசிஸ்டர் கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 ரெசிஸ்டர் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 ரெசிஸ்டர் இருக்குது. ஒரே ஒரு கெப்பாசிட்டர் இங்கே இருக்குது. ஸோ 2 எல்இடி. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து இந்த பின் டு பின் ஒரு தடவையும் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இதில் நாம் இந்த 7வது பின்னுக்கு பாசிட்டிவ் 9 வோல்ட் பேட்டரி வச்சு 7வது பின்னுக்கு பாசிட்டிவும் 4வது பின்னுக்கு நெகட்டிவ் கொடுத்து இதை ஆன் பண்ணும்போது இதில் ஐசியை இன்சர்ட் பண்ணும்போது இதில் வந்து நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த கட்டு இருக்கிற இடத்துல இதுதான் 1வது பின், இது 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி இந்த பக்கம் அந்த 1வது பின் இருக்கிற மாதிரி இதில் வந்து நம்ம ஐசி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ணோம்னாக்கா இந்த 2 எல்இடி வந்து ஃப்ளாஷ் ஆகும். அந்த மாதிரி ஆச்சுனாக்கா ஐசி நல்லாயிருக்கு. அப்படி இல்லாமல் இந்த எல்இடி எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுனாக்கா அந்த ஐசி வந்து ஃபால்ட்டி பீஸ்னு அர்த்தம். இந்த பேட்டரி கேப்பில் இந்த பாசிட்டிவ் வந்து 7வது பின்னுக்கும் இந்த 4வது பின்னுக்கு நெகட்டிவும் சால்டர் பண்ணிட்டோம். இந்த கட்டு இருக்கிறதுல இந்த பக்கம் இந்த முதல் பின்னை நம்ம இந்த ஐசி பேஸில் கரெக்டாக நம்ம இதே மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணிடுறோம். இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பேட்டரி பவர் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு பேட்டரி இதில் ஸோ நம்ம வந்து 741 ஐசி டெஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதில் இன்சர்ட் பண்ண ஐசி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இந்த மாதிரி எடுக்கிறது வந்து நல்லது. இப்படி எடுத்தோம்னா நமக்கு அந்த ஐசி பின் பெண்ட் ஆகாமல் வந்துடும். இப்போ நம்ம கையில் எடுத்தோன்னே இந்த 2 கை அமுங்கி இந்த 2 பின்னு பெண்ட் ஆயிரும். திருப்பி அதை நிமித்தணும். அதனால் இந்த மாதிரி எப்போவுமே ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபால்ட்டி ஐசியை இதில் இன்சர்ட் பண்ணி என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு ஃபால்ட்டி பீஸு. இப்போ இதில் வந்து நம்ம சப்ளை கொடுக்குறோம். பாருங்கள், எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா இந்த பீஸ் வந்து ஃபால்ட்டி பீஸ்னு அர்த்தம். டாகல் ஆகும். இது வந்து நல்ல பீஸ். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பின் பை பின் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அப்படியே அசம்பிள் பண்ணி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லேபுக்கும் இது வந்து கட்டாயமாக தேவைப்படுற ஒரு டிவைஸு. இதை வந்து அந்த 741 ஐசி இதில் போட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பயன்படுத்தணும்னா ஐசியை பற்றி நமக்கு வந்து ஃபுல் நம்பிக்கை இருக்கும். அப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த சர்க்யூட்டில் ஏதாவது தவறு இருந்துச்சுனாக்கா அதை நம்ம திருத்திக்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து யூஜி ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருமே இதை செஞ்சு பார்த்தாங்கன்னா ஒரு சின்ன சர்க்யூட்டை அசம்பிள் பண்ணும்போது எப்படிலாம் நம்ம பண்ணுறோம், ஒரு பின்னில் மோர் தேன் ஒன் காம்பனண்ட்டு. இப்போ இதில் வந்து இந்த ரெண்டாவது பின்னில் பார்த்தீங்கன்னா 2 டயோடு, ஒரு 10K, அப்போ 3 காம்பனண்ட் வருது. அப்போ இந்த ஒரு பின்னை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பண்ணுவோம். அது மாதிரி 3வது பின் எடுத்துக்கிட்டோம்னா 3வது பின்னில் 2 டயோடு சால்டர் பண்ணணும். இங்கே ஒரு 10K கிரவுண்ட் பண்ணணும். இங்கே 2 10K பண்ணணும். அப்போ இங்கே 2 3 4 5 கனெக்ஷன் இதில் வரணும். அப்போ அந்த 3வது பின்னை வந்து நாம் இந்த மாதிரி ஒரு ஜம்பர் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே எல்லா கனெக்ஷன் இங்கே கொண்டு வந்துடுறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன சர்க்யூட்டை அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அசம்பிள் பண்ணி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேஸ் கிடைக்கும். இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.